எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. இந்த ராசிக்காரங்களோட குணமே அப்படிதான். ஸ்பீடு தான் இவங்க ஸ்டைல். என் 2 பிள்ளைங்களும் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க குருஜி. பெரிய புள்ள நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஆனா 2வது புள்ள உங்களை கோடு கிழிக்கவே விட மாட்டான். குருஜி, ஏன் பசங்க அப்படி இல்ல. நான் தப்பா சொல்லலம்மா. அர்ஜுன் தான் மனசு சொல்றத செய்யறவன். அவன் கல்யாணம் மட்டும் உங்க விருப்பப்படி நீங்க பாக்குற பொண்ணா அமையட்டும். அப்போ பிரச்சனையே வராது. டேய், அர்ஜுன் வந்துட்டான்டா. சூப்பர் மச்சி. மச்சான், வாட் ஏ சர்ப்ரைஸ் மச்சி. நீ டெல்லியில ஏதோ ட்ரைனிங்ல இருந்த, எப்படா வந்த? நேத்து தான் சென்னைக்கு வந்தேன். இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு நேரா இங்க தான் வரேன். சொல்லியிருந்தா நானே உன்னை வந்து பாத்துருப்பேனடா. உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் இங்க வந்த மச்சி. டே மச்சி, நீ டார்ஜிலிங் டீ, கிரீன் டீ எல்லாம் குடிக்கிறவன். இதெல்லாம் நீ குடிக்க கூடாதுடா மச்சான். வெளியில இருக்குதே இந்த உடம்பு, இதுதான்டா பந்தா பார்ட்டி. உள்ள இருக்குதே மனசு, தர லோக்கல்டா. டேய், உங்க அம்மா மட்டும் இதை பார்த்தாங்க. அதை விடுறா, வா நம்ம கேரம் விளையாடலாம். யார் ஜெயிக்க போறா? என்ன பெட்டு? பெட்டா? என்கிட்ட இது பணம், சும்மா ஜாலியா விளையாடலாம். பெட் இல்லனா ஆட்டம் எப்படி சூடு பிடிக்கும் மச்சான்? நல்லா யோசிச்சுக்க மச்சி. பெட்டு நான் ஜெயிச்சிட்டா ஏடா கூடமா ஏதாவது கேட்பேன். சரி சரி, அப்படி என்ன பெருசா கேட்க போற? நான் ஜெயிச்சிட்டா 2 மணி நேரம் நான் ஓட்டுறதுக்கு உங்க காஸ்ட்லியான காரை கொடுப்பியா? ஓஎஸ். ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா? நீ ஓட்டுறது என்கிட்ட ஃப்ளைட்டா இருக்கு, ஆட்டோ தான் இருக்கு. அப்போ ஓ ஆட்டோவை கொடு, அதை நான் ஓட்டுறேன். இந்த ரெட் காயினும் ஃபாலோவும் கரெக்டா போடுறவன் தான் ஜெயிச்சுதான் அர்த்தம். ஹேய் போடா, மிஸ் ஆயிடுச்சு. ஆப்ராகடாப்ரா. இப்போ பாருடா. எப்படி? இதையும் பாரு. டேய், ஆட்டோ சாவியை குடுறா. ஏய் மச்சி, வேணாம் மச்சி. என் கெட்ட நேரம் ஏதோ வாய்க்கொழுப்படுத்து பெட்டு வச்சுட்டேன். நீ ஆட்டோ ஓட்டுறது உங்க அம்மா காதுக்கு போச்சுன்னு வச்சுக்க, என்னை வெட்டி கொன்னே போட்டுருவாங்கடா. பெட்டு கேன்சல், என்னை மன்னிச்சிடுறா. டேய், இதெல்லாம் பெட் வைக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிக்கணும். Now it's too late. So நான் இப்ப என் காரை விட்டுட்டு ஆட்டோ எடுத்துட்டு போறேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் ஆட்டோக்காரன். சரியா? வாடா. டேய் சொன்னா கேளு மச்சான். மச்சான் மச்சான் வேணாம். சாவி குடுறா. இந்த புடி எடுத்துட்டு போ. ஆனா என் காக்கி சட்டையை மாட்டிட்டு போடா. இதே எதுக்குடா? மச்சி, நீ ஆட்டோ ஓட்டுறன்னு என்னை எங்கேயாவது போலீஸ் பிரச்சனைல மாட்டி விட்டுறாரா, அப்புறம் என் பொழப்பு நாரிடும். ஜாக்கிரதை மச்சி, காக்கி சட்டையை போட்டு போடா. சரி. எஸ். பாய் மச்சான். ஏய் பாத்து போடா.
அடியே கல்யாணி, சென்னை உங்களை அன்போடு வரவேற்கிறதுன்னு பெருசா போர்டு மட்டும் எழுதி வச்சா பத்தாது, அன்போட வரவேற்கவும் செய்யணும். என்னை இப்படி காய விடுறியேடி. நீ வா, உன்னை கல்லாலேயே அடிக்கிறேன். மேம் ஒரு நிமிஷம். ஓகே. மவளை இருடி. சத்யா, கல்யாணி, எங்கடி போய் தொலைஞ்ச? உன்னைய நல்ல வண்டையா எங்க ஊர் பாஷையிலே திட்டணும் போல இருக்குது. சத்யா சாரிடி. சாரியாவது பூரியாவது. நான் பல்லாவரத்துல இறங்கி 1/2 மணி நேரம் ஆச்சுடி. எங்க இருக்க? எப்ப வருவ? ஏய் சொல்றத கேளுடி. ஏகே ஜுவல்லர்ஸ் பொண்ணு பூஜா வந்திருக்காங்க, விஐபி கிளைண்ட். அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு வந்துட்டாங்க, அதனால இப்ப என்னால வர முடியாது. அடி பாவி. ஐ எம் சோ சாரி. நான் ஹாஸ்டல் லொகேஷனும் அட்ரஸும் ஷேர் பண்றேன். நீ ஒரு கேப் புக் பண்ணி வந்துரு, நம்ம நைட் பேசலாம். ம். ம் வந்துருச்சா பாரு. வந்துருச்சு. கல்யாணி, சீக்கிரம் வா. இதோ மேடம். ம். ஏய் வச்சிடுறேன். ஏய் இருடி, கேபுக்கு எம்புட் ஆகும்? இது பீக் ஹவர்ஸ். துறைப்பாக்கத்துக்கு 1000 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. கல்லிடக்குறிச்சியில இருந்து சென்னைக்கு 660 கிலோமீட்டர் தெரியுமா? பஸ் டிக்கெட் 850 தாண்டி. இங்க இருந்து துறைப்பாக்கம் போறதுக்கு 1000 ரூபாவா? என்னடி இது பகல் கொள்ளையால இருக்குது? அதான் சென்னை. வெல்கம் டு சென்னை. ஐயோ இவள. அங்க வந்து அந்த 1000 ரூபாய் நான் உன்கிட்ட வசூலிக்கிறேன்டி. என்னை யாருன்னு நினைச்ச? நான் பாக்கியம் பேத்தியா? ஐயோ. மேடம் வாங்க மேடம், எங்க போனோம்? துறைப்பாக்கம் வேலன் நகருங்க. எவ்வளவு ஆகும்? 400 ரூபா மேடம். என்னடா இது, ஊருக்கு நான் புதுசா இவன் புதுசா? அவ 1000 ரூபாய் கேட்பாங்கன்னு தானே சொன்னான். மேடம் சீக்கிரம் ஏறுங்க, டிராபிக் டைம் மேடம். ஹலோ, நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவங்க. வாய் கூசாம 400ன்றீங்க? 200 ரூபாய் தான் தருவேன். ஆட்டோ கூட வராது மேடம், நான் ரொம்ப குறைச்சல தான் கேக்குறேன், நல்ல மனசோட கொடுங்க. சரி எப்படியோ நமக்கு 600 ரூபாய் லாபம்.